நம்முடைய பிரசங்கத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம முதலாவது வாசித்து விடலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கிராசிங் ஜோர்தான், உங்களுடைய யோர்தானை கடந்து செல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் யோர்தான் எப்படி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தடையாக அவர்களுடைய பயணத்தில் இருந்ததோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் நமக்கு சில காரியங்கள் யோர்தானாக தடையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த யோர்தானை எப்படி கடப்பது, இந்த தடைகளை எப்படி தாண்டி போவது, நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான இந்த காரியங்களை எப்படி மேற்கொள்வது என்கிறதான அந்த கேள்விகளோடு, அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த ஆராதனையில நம்ம இருப்போமானால் இந்த செய்தி நமக்கானதுதான். நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவார். யோர்தானை கடந்து செல்வது வெறும் ஒரு அற்புதம் மாத்திரமல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தானை அவர்கள் கடந்து சென்றது வெறுமனே ஒரு அற்புதமாக மாத்திரம் இருக்கவில்லை. காரணம், இட் வாஸ் a transition from promise to fulfillment. அவர்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தில் இருந்து நிறைவேறுதலுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். இதற்கு முன்னாடி வரைக்கும் வாக்கு தத்தம் என்ன, கானானுக்கு போவீங்க அப்படிங்கிறது வாக்கு தத்தம். இப்ப அந்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு இருந்ததான தடைகள்ல ஒண்ணு இந்த யோர்தான். இப்ப யோர்தானை எப்போது ஜனங்கள் கடந்தார்களோ அப்போது வாக்கு தத்தம் நிறைவேறுகிற அந்த ஸ்தானத்திற்கு அவர்கள் போனார்கள் என்பதே உண்மை. ஆகையினால் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம யோர்தானை கடக்கும் போது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற யோர்தான் போன்றதான தடைகளை நம்ம கடக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்வோம், இது வெறும் அற்புதம் அல்ல, தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற அனுபவம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பிராமிஸ், இவைகள் நிறைவேறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கடந்து செல்ல பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் இருந்தார், அவர்களோடு கூட கடந்து சென்றார். அவர்களை ப்ராமிஸ்டு லேண்ட், கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் தேவன் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருந்து யோர்தானை கடக்க நமக்கு கிருபை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால் யோர்தானை போல இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு காலம் தள்ளுதல் என்கிற யோர்தான் நமக்கு முன்பதாக இருக்கலாம். நமக்கு முன்பதாக ஒரு புதிய அனுபவம், புதிய காலம் உண்டாகாதா என்கிற யோர்தான் இருக்கலாம். இப்ப இது எல்லாவற்றையும் கடந்து தேவ சமூகத்துல இருக்கிற நாம ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனுடைய சித்தம், பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை பிராமிஸ் பண்ணி இந்த வாழ்க்கையில இப்படி உயர்த்துவேன், இப்படி மேன்மைப்படுத்துவேன், இந்த ஸ்தானத்துல உன்னை வைப்பேன்னு பிராமிஸ் பண்ணியிருக்கிற கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு முன்பதா இருக்கிற யோர்தானை கடக்க நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த யோர்தானை கடப்பதற்கு இந்த ஜனங்களோடு கூட தேவன் இருந்து கிரியை செய்தார் என்பதே நம்ம வாசிக்கிறதான வேத பகுதியில இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படியெல்லாம் தேவன்
இவர்களோடு இருந்து செயல்பட்டார். அதுபோல தேவன் எப்படி நம்ம கூட இருந்து செயல்பட்டா நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், நம்ம வாழ்க்கையில யோர்தானை நம்ம கடந்து வர முடியும் என்பதை இந்த வேத பகுதியில இருந்து புரிந்து கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில குறிப்புகளை நான் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். ஒன்று, யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அதற்கு பின் செல்லுங்கள். நல்லா கவனிங்க. God leads the way. நம்முடைய பாதையில, நம்முடைய பயணத்துல நம்மளை லீட் பண்றதே, நடத்தி செல்வதே தேவன் தான். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. இங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்கள் அங்க முன்பதாய் செல்லுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்தை உடன்படிக்கை பெட்டி நமக்கு குறிக்கிறது. இப்ப தேவ பிரசன்னம் முன்பதாக போகிறது. அது பிற்பாடு நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அப்ப முன்னாடி தேவ பிரசனம், பின்னாடி ஜனங்கள் என்ன செய்யறாங்களாம்? ஃபாலோ பண்றாங்க. அப்ப இதுல இருந்து ஒன்றை நம்ம புரிந்து கொள்கிறோம். God leads our way. நம்மளுடைய பாதைகளிலே நம்மை நடத்துவது தேவனே. அவரே நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தும் போது நமக்கு முன்பதாக எப்பேற்பட்ட யோர்தான் இருந்தாலும் அந்த யோர்தானை நம்ம ஈஸியா மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உலகத்திலேயே கரை புரண்டு ஓடுகிற நதியில யோர்தான் மோசமான நதியா. கரை புரண்டு ஓடுகிற காலத்துல யோர்தான்ல ஒரு ஆளு சிக்கிட்டா அந்த ஆளு அதுக்கப்புறம் உயிரோடு பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது கரை புரண்டு ஓடுகிற தன்மை அது மாதிரி இருக்குமா. இப்போ அது மாதிரி காலத்துல தான் இஸ்ரவேலர்கள் எங்க வந்திருக்கிறாங்க? யோர்தானுக்கு அருகாமையில வந்து நிற்கிறாங்க. தண்ணி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மாதிரி நேரத்தில் வந்து நிற்கிறாங்க. சுற்றி போகணும்னா 40 வருஷம் ஆகிடும். கரை புரண்டு ஓடுகிற தண்ணியில் காலை வச்சா இழுத்துட்டு ஓடிடும். பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த சூழல்ல தான் அந்த யோர்தானை 2ஆய் பிளந்து அதனுடைய தண்ணீர் குவியலாக குவிந்து நிற்க, இக்கரையிலிருந்து அக்கறை வரைக்கும் குவியலாய் நின்றது. இவர்கள் அக்கறைக்கு வெட்டாந்தரையில நடந்து போவது போல நடந்து கிராஸ் பண்ணி தேவன் இவர்களுக்கு வைத்த பிராமிஸ் லேண்டுக்கு போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க தேவன் இவர்களை நடத்தியதனால் ஆயிற்று. When God leads us, தேவன் நம்மை நடத்துவாரானால் எப்படி கரைபுரண்டு ஓடுகிற யோர்தானா இருந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் அதுல இருந்து தேவன் நமக்கு விடுதலையை தருவார். அதை கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இல்லாம உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்ற படியும் நீங்க எடுத்து வைக்காதீங்க. என் முன்னாடி தேவன் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவருடைய லீடிங் படி தான் நான் செயல்படுறேங்கிறதான அந்த நம்பிக்கை வரும் பட்சத்துல தான் நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன டெசிஷனா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, without God's leading don't take any step. தேவனுடைய நடத்துதல் இல்லாம ஒருபோதும் எந்த ஸ்டெப்புமே என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. தேவனுடைய நடத்துதல் இருக்குதா, எதை பத்தியும் யோசிக்காதீங்க, காலை எடுத்து வைங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமா, when God leads us, even if there is no way, he will make a way. தேவன் நம்மை நடத்தும் போது பாதை தெரியாத இடத்துலயும் ஒரு பாதையை அவர் உண்டாக்குவார். அல்லேலூயா.
அப்படித்தான் தேவன் நம்மளை நடத்துவார். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதல் இருக்கா? கர்த்தர் நம்மளை நடத்தி செல்கிறாரா? நான் தேவனுடைய நடத்துதலின்படி அவரை பின்பற்றி செல்கிறேனா? எனக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் போகுதா? எனக்கு முன்னாடி தேவனுடைய சமூகம் போகுதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மோசே தேவனிடத்துல ஒரு அழகான வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகலைன்னா இந்த இடத்துல இருந்து எங்களை என்ன செய்யாதீங்க, கூப்பிட்டுட்டு போகாதீங்க ஆண்டவரே. உங்க பிரசனம் எங்களுக்கு முன்னாடி போனா, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போனா எங்களை இங்க இருந்து என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா நாங்க இங்கே என்ன செய்யறோம், இருக்கிறோம். இப்படி மோசே தேவனிடத்துல கேட்டது போல நம்ம எத்தனை பேர் கேட்போம்? சுயமாய் நம்மளுடைய முடிவுகளை எடுக்கிறோமா? சுயமாய் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறோமா? அப்படி செய்தோம் என்றால் யோர்தானை கடப்பது ரொம்ப கடினம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய யோர்தான் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த யோர்தானை கடந்து நம்ம போகணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களை நான் பின்பற்ற வேண்டவரே. when you leads me I will follow you. இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. நீங்க என்னை நடத்துனீங்கன்னா உங்களை நான் பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க என்ன நடத்துங்கப்பா, உங்களை நான் பின்பற்றி வருகிறேன். அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்மை நடத்தும் போது நம்ம அவரை பின்பற்றி போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் அவர்களை நடத்தினார், அவங்க ஃபாலோ பண்ணி போனாங்க. யோர்தான் பிளந்தது. தேவன் அவங்களுக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ள சுதந்திரிக்க தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. ரெண்டாவது யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கவனிங்க, ஆசாரியர்களுடைய கால் தண்ணீர்ல பட்ட மாத்திரத்துல மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் அதுக்கப்புறம் என்ன செய்யாது, ஓடாது. அது ஒரு குவியலா என்ன செஞ்சிடும், நின்று விடும். The river didn't stop first. The priest had to step in first. முதலாவது தண்ணி நிக்கல, மாறாக ஆசாரியர்கள் காலை எடுத்து உள்ள வச்ச மாத்திரத்துல தண்ணி ஓடாமல் என்ன செய்தது, நின்றது. அப்ப தேவன் நம்மிடத்துல அடுத்ததா எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த் ஃபர்ஸ்ட். முதலாவது விசுவாசத்தின் படியை நம்ம எடுத்து வைக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை தெரியுமா? யோர்தான்ல முதலாவது ஆசாரியர்கள் போய் கால் வைக்கணும்னு. யோர்தான் இப்ப எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. காலை வைக்கிற ஆளுக்கு சோழி முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆசாரிகளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இருந்து நாங்க தானா, உங்களுக்கு ஊழியம் செஞ்சதெல்லாம் போதாதா, உங்களுக்கு இத்தனை வருஷம் பணிவிட செஞ்சுருக்கிறோம், ஊழியம் செஞ்சுருக்கிறோம், கடைசியில் எங்களையே கொண்டு வந்து யோர்தானில் ஆளாக காலை வைக்க சொல்கிறீங்களே. இப்படியெல்லாம் நம்மளாக இருந்தோம்னா யோசிச்சுருந்துருப்போம். ஆனால் இந்த ஆசாரியர்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. ஆசாரியர்கள் விசுவாசத்தோடு தங்களுடைய முதல் படியை எடுத்து வைத்தார்கள். முதல் படியை எடுத்து வைக்கிறாங்க. தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தாரு. அந்த விசுவாசம் அந்த யோர்தானை 2ஆய் பிளந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவன் சொல்லிட்டா அதை விசுவாசித்து அப்படியே செய்கிறவர்களை, படி எடுத்து வைக்கிறவர்களை தேவன் யோர்தானை கடந்து ஆசீர்வாதத்திற்குள்ளாக எடுத்து செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு விசுவாசத்தின் படியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த விசுவாசத்தின் படியை எடுத்து வைக்கிறதுல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொன்னதுக்கு பிற்பாடு கூட நம்ம நிறைய யோசிக்கிறோம், நிறைய கேள்விகளை எழுப்புறோம். இது எப்படி ஆகும், இது நடக்குமா, இது நடக்காதா, இது சாத்தியப்படுமா, இது சாத்தியப்படாதா, எப்படி, ஏன் என்னால முடியுமா? நிறைய பேருக்கு அது வேற கேள்வி.
நானே பாவம், நானே குப்பை, நானே என்னது தூசி, இப்படியெல்லாம் நம்மளை நினைச்சுக்கிட்டு என்னால எப்படி முடியும்? when God says it will happen. தேவன் சொல்லிட்டா நீங்க யாருங்கிறதெல்லாம் கர்த்தர் பார்க்கறதில்ல, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்றார். அல்லேலூயா. ஆமா, அப்பா சொல்லிட்டா விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிச்சிருங்க. விசுவாசத்தின் படியை எடுத்து வச்சிருங்க, மற்றதை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. மூன்றாவது யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். 17வது வசனம் கூட. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். Stand firm in the middle. இப்ப அடுத்ததா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க துவங்கினதான ஓட்டத்துல நிலைத்து நில்லுங்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாச வாழ்க்கை பயணத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்துல ஓடும்படி அழைக்கப்பட்ட நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்டாண்ட் ஃபர்ம், நிலைத்து நில்லுங்கள். நிறைய நேரங்களில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்துட்டோம்னா பாதி தூரம் வந்துடுறோம், அதுக்கப்புறம் திரும்பி போயிடுறோம், நிற்க மாட்டேங்கிறோம். பாதி தூரம் வந்துடுறோம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடறோம். தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறது, ஸ்டர்ன் ஸ்டில், நிலைத்து நில்லுங்கள். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் பாதி தூரம் கடந்து கூட்டி வந்துட்டாரா, இப்போ உங்களுடைய டெஸ்டினியை ரீச் பண்ணுறதுக்கு அவர் உதவி செய்வார். பின்னிட்டு பார்க்காதீங்க, நிலைத்து நில்லுங்கள். அல்லேலூயா. டோன்ட் கிவ் அப் ஹாஃப் வே. பாதி வழியில் கிவ் அப் ஆயிராதீங்க. உங்களுக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. இன்னும் வெகு தூரத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. வெகு தூரம் போகிற வழியில் யோர்தான் இருக்கும், எரிகோ இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், என்னென்னவோலாம் இருக்கத்தான் செய்யுது. எபூசியர்கள், ஏனாக்கியர்கள் போன்றதான சத்துருக்கள் எழும்பி வரத்தான் செய்கிறார்கள். ஆனால் நெவர் கிவ் அப். எல்லாரும் சொல்ல வேண்டியது என்னது? ஐ வில் நெவர் கிவ் அப். நான் ஒருபோதும் விட்டு திரும்பி போவது இல்லை. நான் எப்படியும் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை அடைந்தே தீருவேன். அல்லேலூயா. ஆமா, இதுல யாரு நிலைத்திருக்கிறார்களோ அவங்கள கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர்களுக்கு தான் தேவன் அற்புதங்களையும் செய்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த விசுவாச ஓட்டத்தை துவங்கியவர்கள் ஏராளம். நீங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்களை போன்ற அவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கெலாம் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இந்த சபையிலேயே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. தேவனை விட்டு தான் போனார்கள் என்று பார்த்தால் பாஸ்டரை விட்டும் போய்விட்டார்கள், சிலர் ஊரை விட்டும் போய்விட்டார்கள், சிலர் ஏரியா விட்டு போயிட்டாங்க. ஏன்? பாஸ்டருடைய பார்வையிலே என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. பட்டாதானே சர்ச்சைக்கு வான்னு கூப்பிடுவாரு. அதனால அவர் பார்வையில் என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. They just give up in halfway. பாதியிலேயே விட்டு போனவர்கள். இதனால நன்மை கிடைக்குமா? இல்லை. தேவன் அவர்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறாரு. டோன்ட் கிவ் அப் ஹாஃப்வே. பாதியிலேயே விட்டுட்டு போகாதீங்க, நிலைத்து நில்லுங்கள். மரண பரியந்தம் உண்மையா இருந்தா ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது.
அல்லேலூயா. அப்ப நம்ம நிலைத்து நின்னோம்னா கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படியும் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. Stay strong in your calling until God completes his work. உங்களை தேவன் அழைத்த அழைப்புல நீங்க உறுதியாய் தரித்திருங்கள். உங்களை கொண்டு தேவன் செய்ய சித்தமானவைகளை, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான எல்லா நோக்கத்தையும் எப்படியும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக யோசுவா 4வது அதிகாரம் 6வது வசனம். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். அடுத்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது, ரிமெம்பர் வாட் காட் ஹஸ் டன். தேவன் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை நினைத்து பாருங்கள். இங்க ஆசாரியருடைய கால் பட்டதான அந்த இடத்துல 12 கோத்திரத்துக்கும் ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அங்க இந்த யோர்தானுக்கு நடுவுல வைக்கும்படி யோசுவா ஒரு கட்டளையை கொடுக்கிறார். காரணம் ஏன் தெரியுமா? ஒரு காலத்துக்கு பிற்பாடு இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்றார். இந்த கல்லெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு பின் சந்ததியார் ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது, பிள்ளைகள் கேட்கும்போது இவங்க சொல்லணும், யோர்தானுக்கு நடுவுல இப்படி நின்ன போது, உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு ஆசாரிகள் நின்ற போது யோர்தான் நதி 2ஆய் பிளந்தது. யோர்தான் நதி ஜனங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி வர்ற வரைக்கும் அது பிரிந்தே நின்றது. நாங்கள்லாம் அப்படி தாப்பா அந்த யோர்தான் நதியை கடந்து வந்தோம் அப்படின்னு the next ஜெனரேஷனுக்கு இவைகளை குறித்து என்ன செய்யணுமா? சொல்லணும். அது என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளமாக இருக்கும். அப்ப கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர் செய்தவைகளை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. God wants us to remember what he has done in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்தவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். அவைகளுக்காக நம்ம துதிக்க வேண்டும். அவருடைய அற்புதங்களை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்தவைகளை எப்போதும் நம்ம நினைப்பூட்டுதலாய் வைத்திருக்க வேண்டும். அப்படி அது இருக்கும்போது அவைகள் சாட்சியாகிறது. அவைகள் ஒரு டெஸ்டிமனியா மாறுது. அந்த டெஸ்டிமனி அநேக அடுத்த தலைமுறைகளை அது உயிர்ப்பிக்கிறது. அவங்கள பலன் உள்ளவர்களாய், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அது மாற்றுகிறது. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். எப்படி? எல்லா இஸ்ரவேலர்களுடைய கண்களும் பார்க்க எப்படி மோசேக்கு ஜனங்களிடத்துல ஒரு 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 மேன்மை காணப்பட்டதோ, அதுபோல யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுத்து தேவன் ஜனங்கள் மத்தியில யோசுவாவை எக்ஸால்ட் பண்ணி வச்சிருந்தார், உயர்த்தி வச்சிருந்தார். இதுல இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது, God exalts those who obey him. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் உயர்த்துவார். யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். யோசுவா தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இதெல்லாம் இப்படி செய்யுங்க, இப்படித்தான் நீங்க போகணும், இப்படித்தான் யோர்தானை நீங்க கிராஸ் பண்ணணும், தேவன் சொன்ன எல்லாவற்றையும் யோசுவா அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார். செய்ததுனால சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறும்போது எப்படி யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினாரோ அதுபோல உங்களையும் என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா,
Hallelujah. When you obey God faithfully, He will lift you up in His time. அவருடைய காலத்துல தேவன் உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து எப்படியும் அவர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த காலை வேளையில கர்த்தர் என்னை உயர்த்த மாட்டாரா, எனக்கு ஒரு மேன்மை வராதா என்கிறதான ஏக்கத்தோடு வந்திருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.